Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான கால வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். புதிய நாள், புதிய ஆசீர்வாதம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, 2 நாளாம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அவருடைய கரத்தினால் என்ன பண்ணாராம்? நடப்பித்தார் என்று சொல்லுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள் பண்ணி இருந்தாலும் அதை நிச்சயமாய் தம்முடைய கரத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பிப்பார். என் தேவன் உங்களை சும்மா விடுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. அவர் காதை உண்டாக்கினவர் கேட்டு இருக்கிறார். கையை உண்டாக்கினவர் நிச்சயம் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சந்தேகமும் வேண்டாம், எந்த விதமான குழப்பமும் வேண்டாம், தெளிவடைங்க. ஏனென்றால் தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னதை அவர் செய்தார் என்று சொல்லி தம்முடைய மகனாகிய சாலமோன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, தம்முடைய தகப்பனுக்கு ஆண்டவர் செய்ததை அவன் கண்கூடாய் பார்த்து இருக்கிறான். அதனாலதான் இங்க சாட்சி சொல்றான். என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னதை ஆண்டவர் தம்முடைய கரத்தினால என்ன பண்ணாரா? நிறைவேற்றினார் என்று சொல்லி, அதுபோல என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற நன்மையான காரியங்களை நீங்கள் தான் சாட்சி சொல்ல போறீங்க. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசித்திருப்பீர்களானால் நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறார் என்பதை அறிந்திருப்போம். நாம் எதை ஆகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது நாம் அறிந்திருந்தோமானால் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறது தான், சொன்னதை செய்வார். உங்க வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை செய்வார். கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறேன், அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் சொன்னாரே இன்னும் நடக்கலையேன்னு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அதை சந்தித்து அப்பா அந்த வார்த்தையின்படியே அவர்கள் பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீ சொன்னதை செய்தார்களும். தாவீதுக்கு சொன்னதை செய்தீரே, என் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை செய்தீரே, ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்தீரே, அதே வண்ணமாய் அன்பு பிள்ளைகளுக்கு சொன்னதை நீ செய்யும்படியா அப்படி சமூகத்தில் ஒப்புவிக்கிறான்ப்பா. கர்த்தர் நீர் கிருபை பாராட்டியார்களும். ஆண்டவரே, நீ சொன்ன காரியத்தை ஜனங்கள் பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.